தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காவல்துறை அதிகாரிக்கு அண்ணா விருது வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காவல்துறை அதிகாரிக்கு அண்ணா விருது வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் அவர்கள் அண்ணா விருது வழங்குவார். இந்த முறை ஒரு குறிப்பிட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு அண்ணா விருது வழங்க வேண்டும். அவர் யார் என்று சொன்னால், இன்றைய தினம் சீமான் அவர்களுடைய வீட்டில் அத்துமீறி நுழைந்து சீமான் வீட்டில் காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு முன்னாள் இராணுவத்தினரை சீருடை அணியாத காவலர்கள் மற்றும் சீருடை அணிந்த ஒரு காவலர் அவரை அடித்து தரதர என்று இழுத்துச் சென்று ஜீப்பில் ஏற்றினார். காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுகிறது என்பது உதாரணம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை நிலவுகிறது என்பது இது ஒரு உதாரணம். ஆக திமுகவுக்கு விசுவாசமாக சீமான் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த முன்னாள் இராணுவத்தினரை அடித்து இழுத்துச் சென்ற அந்த காவல்துறையினருக்கு தமிழக அரசு அண்ணா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் கோரிக்கை வைக்காட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த சுதந்திர தினத்தப்போ அந்த காவல்துறை அதிகாரிக்கு அண்ணா விருது வழங்குவீங்க. இருந்தாலும் அந்த சீமான் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு, அந்த முன்னாள் இராணுவத்தினரை அடித்து இழுத்து சென்ற அந்த காவல்துறை அதிகாரிக்கு அண்ணா விருது வழங்கி பாராட்டி முதலமைச்சர் கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா முதலமைச்சருடைய குணம் இதுதான். அதாவது எதிர்க்கட்சியினரை தாக்குதல் நடத்துகிற, எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு போடுகிற காவல்துறையினரை உற்சாகப்படுத்துவது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய இயல்பு. ஆக தமிழகத்தில் ஒரு உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டில் அத்துமீறி நுழைந்து காவலுக்கு இருந்த முன்னாள் இராணுவத்தினரை அடித்து தரதர என்று இழுத்துச் சென்ற அந்த காவல்துறை அதிகாரிக்கு தமிழக அரசு, ஆளுகின்ற திமுக அரசு, ஆளுகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.